வெல்கம் டு ஆர்டி சினிமா. இன்னைக்கு நம்ம தரமான படம் தான் பார்க்க போறோம். என்ன படம் தான் கேட்குறீங்களா? 2017 ரிலீஸ் ஆன ரிவெஞ்ச் இந்த படம் தான் பார்க்க போறோம். Women always have to put up a fight. நான் ஆல்ரெடி பார்த்துட்டேன், நெட்ஃப்ளிக்ஸில் இங்கிலீஷ்லேயே பார்த்துட்டேன் இந்த படத்தை. இப்போ வந்து ஆன்லைனில் தமிழ் டப்பில் அந்த படத்தை விட்டுருக்காங்க. சரி, நம்ம மக்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துருவோங்க தான். இப்போ இந்த படத்தில் ரிவ்யூவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த படத்தில் கதையை பார்த்துருவோமா? ஒன்றும் இல்லைங்க, ஒரு சிம்பிளான ஸ்டோரி தாங்க படம். ஒரு நம்ம ஹீரோயின் வந்து அவரோட ஜாலியாக இருக்கிறதுக்காக ஒரு டெசர்ட்டுக்கு வர்றா. அங்கே வந்த இடத்துல ஹீரோயினுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் ஒரு சம்பவம் ஆகி போகுது. அதுக்கப்புறம் காலைல விடிஞ்சு பார்த்தா என் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2 பேர் வர்றாங்க. வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயினுக்கு என்ன சம்பவம் நடந்துச்சுன்றது தான் இந்த படத்தில் கதை. இப்போ இந்த படத்தில் எல்லா சீன்ஸுமே தரமாக இருக்கும். ஏன்னா அவ்வளோ என்கேஜிங்காக கொண்டு போயிருப்பாங்க. அதுலேயும் நம்ம ஹீரோயினை போய் ஒரு மலையிலேருந்து தள்ளி விடுவாங்க பார்க்கணும். அந்த சீன்லாம் வேறு லெவலில் இருக்கும். அப்புறம் ஒரு குண்டே ஒருத்தர் இருப்பான் என் ஃப்ரெண்டு. அவனை வச்சு நம்ம ஹீரோயின் சம்பவம் பண்ணுறதெல்லாம் வேறு லெவலில் எடுத்திருப்பாங்க. படத்தில் கிளாரிட்டி பிச்சிருப்பாங்க. சினிமாட்டோகிராஃபி அப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு சீனே நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அந்த டெசர்ட் அந்த ஹோட்டலுக்கு ஒரு ரூமுக்கு வருவாங்க பாருங்க. அந்த ஹெலிகாப்டரில் தான் கூப்பிட்டு வருவாங்க ஹீரோயினை. அந்த ரூமே வேறு லெவலில் எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு படத்தில். அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து யார் எடுத்தான்னு கேட்டிங்கன்னா, நம்ம சேனல்லே சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம் ரிவ்யூ போட்டிருப்போம். மறக்காமல் அந்த ரிவ்யூவை போய் பாருங்கள். அது இந்த வருஷத்தோட தரமான படம், கொடூரமான படம் வேறு. அந்த படத்தோட டைரக்டர் தான் இந்த படத்தோட டைரக்டரும். டைம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை ட்ரை பண்ணுங்கள். நம்ம சைட்லேருந்து இது ஒரு ஹைலி ரெக்கமெண்ட் படம். ஹீரோயின் நடிப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் படம். ஹீரோயின் சம்பவம் நடந்ததுக்கப்புறம் நம்ம தலை ஸ்டைலில் விவேகம் படத்தில் தலை ரெடியாகி வருவார் பாருங்க. அது மணி ஹீரோயின் ரெடியாகி வந்து இவங்கள ரிவெஞ்ச் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க மாசு. அந்த ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகி வர்றாங்க பார்த்தீங்களா, அந்த சீன்லாம் படத்தில் பிச்சிருப்பாங்க. இன்னொன்று முக்கியமான விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன், அதை மறந்துட்டே பாருங்கள். படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது ஃபஸ்ட்டு கொஞ்சம் சீனில். அதனால் இதை ஃபேமிலியோடு பார்க்க என்னன்னு நீங்களே ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபேமிலியோட பார்க்க முடியாது, நீங்களே பார்த்து ட்ரை பண்ணிக்கோங்க. அந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது, கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. இன்னொரு தரமான படத்தில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.